வணக்கம் ரித்தி. தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனையொட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார், பொதுமக்களை சந்தித்து பேசுவார் என கூறப்படுகிறது. அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், நடிகராக தமிழ் திரையுலகில் நடிகராக வலம் வந்தவர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் கட்சிக்குள் நுழைந்தார். அதாவது தனது கட்சி பணியை தொடங்கிய பிறகு தனது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார். இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தினார். இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்கள் மத்தியில் உரையாற்ற வேண்டும் என்று நோக்கில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தனது சுற்றுப்பயணத்தில் முதல் பகுதியை திருச்சியிலிருந்து தலைவர் விஜய், தமிழக வெற்றிகள் தலைவர் விஜய் தொடங்குவார் என கூறப்படுகிறது. திருச்சியில் தொடங்கி மதுரையில் முடிப்பார் என கடந்த 2 நாட்களாக தகவல்கள் வெளியானது. இதனை முன்னிட்டு திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினர் இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்று காலை திருச்சி விமான நிலையம் வருகை புரிந்தார். அதாவது அவர் வருகை நோக்கம் என்னவென்றால், 13ஆம் தேதி நடிகர் விஜய் பேச இருக்கிறார் என கூறப்பட்ட நிலையில் அந்த இடத்தை தேர்வு செய்வது, காவல்துறை அதிகாரிகள் சந்தித்து மனு கொடுத்து முன்னேற்பாடுகள் நடவடிக்கை கொடுத்து ஆலோசனை மேற்கொள்வார் என கூறப்பட்டது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் திருச்சியில் எந்த இடத்தில் பேசுவார் என்ற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. கடந்த 2 நாட்களாக 13ஆம் தேதி மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் பேசுவார் என கூறப்பட்டது ரித்தி.